ஒருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்துக்குரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். தொடர்ந்து இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயங்களை நாம் திருப்பிக் கொள்வோம். கர்த்தர் இந்த மாசத்திலும், இந்த கன்வென்ஷன் மாசத்துல விசேஷமாக ஒரு வசனத்தை அவர் எனக்கு கொடுத்தார். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் எடுத்தவர்கள் நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், தங்களுடைய வாழ்க்கைக்கு மரணமே வந்தாலும் பரவாயில்ல, அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல். சில சமயம் மரணம் நேரிடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சமயத்தில் நீங்களும் நானும் என்ன செய்வோம்? அந்த மரணத்திற்கு எப்படியாவது நம்ம தப்பித்துக் கொள்ளலாம் என்று நம்ம பிரயாசப்படுவோம். ஆனால் இங்கே இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள் என்றால், அவர்களுக்கு மரணமே வந்தாலும் பரவாயில்லை, நான் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக, இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக, இயேசு கிறிஸ்துவுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை வாழுவேன். நான் சத்தியத்தை தான் பேசுவேன், நான் உண்மையை தான் பேசுவேன், நான் உண்மையா தான் அந்த உலகத்துல வாழுவேன், சத்தியத்தின்படி தான் நான் ஜீவிப்பேன் என்று சொல்லி, அந்த சத்தியத்திற்கு விரோதமாக ஏதாவது மரணம் எனக்கு வந்தாலும் பரவாயில்ல, அதை நான் ஏற்றுக்கிறதுக்கு தயார்னு சொல்லி வாழ்ந்த கூட்டம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த கடைசி காலத்துல அப்படிப்பட்ட பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுல முக்கியமான ஒரு பகுதியை தான் கர்த்தர் எனக்கு காண்பித்தார். என்ன அப்படின்னா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும். ஆட்டுக்குட்டி யார்? நமக்காக இந்த பூமியில, நமக்காக கல்வாரி சிலுவையில பலியான இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை என்று சொல்லும் பொழுது பிசாசை அவர்கள் ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மாசத்துல கர்த்தர் இந்த வசனத்தை நமக்கு கொடுக்கிறார் என்றால், நீங்களும் நானும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஒவ்வொரு நாளும் ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. தோற்று போகிற பிள்ளைகள் அல்ல, பிசாசை கண்டு நடுங்குகிற பிள்ளைகள் அல்ல, சத்துருவின் சதிகளை பார்த்து ஐயோ எனக்கு இப்படி நேரிடுகிறதே என்று கலங்கி என்ன ஆகுமோ என்று வேதனைப்படுகிற கூட்டத்தில் அல்ல, சத்தியத்தில் நிலைத்திருந்து இயேசுவின் இரத்தத்தை கொண்டு, இயேசுவின் வசனத்தை கொண்டு, சாட்சியை கொண்டு ஜெயிக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் பரலோகத்திற்கு வருகிறது. அந்த கூட்டத்திலே நீங்களும் நானும் இருக்க வேண்டும். நம்மை பார்த்து அன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த காரியத்தை சொல்லணும். ஹல்லேலூயா. இவர்கள் எல்லாரும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை என்ன பண்ணாங்க? ஜெயித்தார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அந்த இரத்தம் நமக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தம், அது ஒரு பரிசுத்த இரத்தமாக இருக்கிறது. நம்மை கழுவி, நம்மை சுத்திகரித்து, நம்மை நீதிமானாக்கின இரத்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஹல்லேலூயா. இதற்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்படவில்லை. 2000 வருஷங்களுக்கு முன்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் தான் பரிசுத்த ரத்தமாக இருந்தது. ஹல்லேலூயா. அந்த ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. இன்னும் அந்த ரத்தத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அந்த ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம். அந்த ரத்தத்தை ஒருவராலும் என்ன பண்ண முடியாது? வாங்கவே முடியாது. பாருங்க, அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது, இங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே என்னுடைய சிந்தைகள்ல ஓடுது. அன்னைக்கு கல்வாரி சிலுவையில அவர் பலியானாரே, அவருடைய ரத்தம் அப்படியே புரண்டு கீழெல்லாம் ஓடி இருக்குமே. ஆனா இது என்னை பரிசுத்தப்படுத்தும் என்ற அந்த ஒரு காரியத்தை அறியாமல் தான் அந்த இடத்துல கூட்டம் கூடி இருந்தது. ஹல்லேலூயா. இப்போ நான் நினைச்சு பார்த்தேன், ஒருவேளை
இந்த சத்தியத்தை தெரிஞ்சு நீங்களும் இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, அப்படியே புரண்டு ஓடும் போதே அந்த ரத்தத்துல போய் அப்படியே விழுந்திருக்க மாட்டீங்களா? ஐயோ, அந்த ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம் அந்த இடத்துல சிந்தப்படுது. விலையேறப்பட்ட அந்த இடத்துல ரத்தம் சிந்தப்படுகிறது என்பதை அறிந்தவர்களாய் நம்ம அந்த இடத்துல போய் அந்த ரத்தத்தை தொட்டு நம்ம மேலெல்லாம் பூசி என்னென்ன கிரியைகளை பண்ணிருப்போம் நமக்கே தெரியாது. அவ்வளோ விலையேறப்பட்ட ரத்தம் அந்த இடத்துல கல்வாரி சிலுவையில சிந்தப்படும் போது அது அநேகருக்கு தெரியவில்லை. இது அநேகருடைய பாவங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தம் என்று, இது அநேகருக்கு ஜெயத்தை கொண்டு வர போகிற ரத்தம் என்று, இது ஜெய கிறிஸ்துவின் ரத்தம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் சத்தியத்தை அறிந்த பிறகு, சத்தியம் கண்களை திறந்த பிறகு, இருதயத்தை திறந்த பிறகு, மனக்கண்ணை திறந்த பிறகு அந்த ரத்தம் எவ்வளவு பவர்ஃபுல்லான ரத்தம் என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது. ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் பவர்ஃபுல்லான ரத்தம், இயேசுவின் ரத்தம், வல்லமையுள்ள ரத்தம். அந்த ரத்தம் ஜெயிக்கிறதுக்காகவே எனக்கு கொடுக்கப்பட்ட ரத்தம், நான் ஜெயிப்பதற்காகவே எனக்கு சிந்தப்பட்ட ரத்தம். ஹல்லேலூயா. அது விலையேற பெற்ற ரத்தம். அந்த ரத்தம் அது மாத்திரமல்ல, என்னை பாதுகாக்கிற ரத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நிலைக்கதவுகளிலே அந்த நாட்களிலே அவர்கள் ரத்தத்தை பூசுவார்கள். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து அவர்கள் ஒவ்வொரு நிலைக்கதவுகளிலும் பூசுவார்கள். சங்கார தூதன் வரும்போது எந்தெந்த வீட்டிலே ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்தந்த வீட்டை தொடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை, அந்த வீட்டுக்கு அழிவில்லை. அதுபோல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது என்றால், அந்த ரத்தம் நம்ம மேல பூசப்பட்டிருக்கிறதுனால சாத்தான் நம்மளை தொடுவதற்கு என்ன இல்ல, அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. நம்மை அழிப்பதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. இந்த காலையில் அப்படிப்பட்ட ரத்தம் உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. பாருங்க, அந்த ரத்தம் அது மாத்திரம் இல்ல, புதிய உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது. நமக்கு ஒரு புது உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஓடி வரலாம். யாரு வேணாலும் இயேசு கிறிஸ்துவிட்ட ஓடி வரலாம். யாருக்குமே தடை கிடையாது. யார் வேண்டுமானாலும் அவரை ஏற்றுக்கொள்ளலாம். யார் வேண்டுமானாலும் அவரை விசுவாசிக்கலாம். யார் வேண்டுமானாலும் அவரை நம்பலாம். யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களெல்லாம் ஆண்டவரிடத்தில் அவருடைய பிள்ளைகளாகவே நான் அவர்களை மாற்றுவேன்னு சொல்லி அவர்களுக்கு சகல அதிகாரத்தையும் அவர் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிற தேவன். அந்த தேவன் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொடுத்து எல்லாரையும் அழைத்தார். ஹல்லேலூயா. முதல் அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு எல்லாருக்கும் ஓப்பன் காலிங் இருக்கு. வாங்க, யார் வேண்டுமானாலும் இயேசுவின் இடத்துல வரலாம். யார் வேண்டுமானாலும் வரலாம். அவரை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். அவரை அண்டிக் கொள்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படி புதிய உடன்படிக்கையின் மூலமாக கர்த்தர் பிதாவாகிய தேவனோடு கூட சேர்கிற ஒரு பாக்கியத்தை நமக்கு எல்லாருக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். பாருங்க, பழைய உடன்படிக்கையின் ரத்தம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம். ஆனா புதிய உடன்படிக்கையின் ரத்தம் மாத்திரம் தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஹல்லேலூயா. அந்த ரத்தத்துல தான் பயங்கர வல்லமை இருக்குது. சாலமோன் ஆலயத்தை கட்டும்போது அவன் பாவ நிவர்த்திக்காக, ஜனங்களுடைய பாவ நிவர்த்திக்காக கிட்டத்தட்ட 22,000 மாடுகளை அவன் பலியிட்டானாம். 22,000 காளைகளை அவன் என்ன பண்றான், பலியிடுகிறான். அது போல அது மாத்திரமல்ல, 22,000 காலனா நீங்க நினைச்சு பாருங்க, இப்ப எவ்வளவு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கும். ஆடு எவ்வளவு பிடிச்சான் அப்படின்னா 1,20,000 ஆடுகள் அவன் பிடிச்சு அந்த ஆடை அவன் பலி செலுத்தி இருக்கிறான். பலி செலுத்தி ஜனங்களுடைய பாவம் எல்லாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று அந்த ரத்தத்தை எல்லாம் சிந்தினான். ஆனால் அந்த ரத்தத்தில் இருக்கிற வல்லமையை காட்டிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்துல அது வல்லமை இருக்கிறது. அந்த ரத்தம் ஒரே நபரால சிந்தப்பட்ட ரத்தம். அந்த ரத்தம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஏதோ கொஞ்சம் ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யவில்லை. உலக மக்கள், உலகத்திலே வாழக்கூடிய கோடி கோடி மக்கள், கோடி கோடி ஜனங்கள், அவர்கள் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அவர்களை சுத்திகரிக்க வல்லமையுடைய ரத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தை கொண்டுதான் நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டும். ஆமென். பாருங்க, அது மாத்திரமல்ல, அந்த ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிற ரத்தம். இப்படி அநேக காரியங்களை நம்மளால சொல்ல முடியும். அநேக காரியங்களை நம்மளால சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம வாழ்க்கையில என்னென்ன செய்யும் அப்படி. ஆனா இங்க
ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் என்ன பண்ணாங்களா? அவனை ஜெயித்தார்கள். இது பிசாசிற்கு மேல ஒரு ஜெயத்தை கொடுக்கிற ரத்தம், நோய்களுக்கு மேல ஒரு ஜெயத்தை கொடுக்கிற ரத்தம், நமக்கு வருகிற அசம்பாவிதங்களுக்கு மேல ஒரு ஜெயத்தை கொடுக்கிற ரத்தம். இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில நம்மை பாதுகாக்க, நம்மை ரட்சிக்க எல்லா வகையிலும் இந்த ரத்தம் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற ரத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு டைம்ல சின்னதுல எல்லாம் நமக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு பயம் வருது அப்படின்னா இயேசுவின் ரத்தம்னு சொல்லுங்க. நம்ம எல்லாம் சொல்லிட்டு தான் இருந்திருப்போம். ஆனா இன்னைக்கு இதை படிக்க 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 அந்த இயேசுவின் ரத்தம்ன்றது அன்னைக்கு நம்ம பயந்து போய் சொன்னோம். ஆனா இன்னைக்கு நம்ம சொல்லும் போது அதோடைய பவர் இன்னும் வேற மாதிரி இருக்குது அப்படின்றத அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பவர்ஃபுல் பிளட், வல்லமையுடைய ரத்தம். அந்த ரத்தத்தை சொல்ல 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 நீங்க வேற ஒண்ணும் இல்ல, இயேசுவின் ரத்தத்தை உங்க வீட்டுல எப்பெல்லாம் நீங்க அறிக்கை இடுகிறீர்களோ அப்பெல்லாம் நீங்க விடுதலையை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை நீங்கள் அறிக்கை இடுகிற நேரத்துல, நீங்க வாயில திறந்து சொல்றது நேரத்துல, அதை ப்ரொக்ளைம் பண்ணும்போது ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த ரத்தம் பேசப்படுகிற இடத்துல பிசாசுக்கு அங்க வேலையே கிடையாது. அவன் எங்க எப்பேற்பட்ட பிசாசா இருந்தாலும் அவன் ஓடி போவான். ஏனென்றால் அந்த ரத்தம் ஜெயம் எடுத்த ரத்தம். ஹல்லேலூயா. ஜெயம் எடுத்த ரத்தம். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஜெயம் எடுக்கணும்னு விரும்புறீங்க? ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலும், நம்முடைய எல்லா காரியத்திலையும் ஜெயம் கொடுக்கிற ஒரு பெரிய ரத்தம் இயேசு கிறிஸ்துடைய அந்த விலையேற பெற்ற அந்த ரத்தமாக இருக்கிறது. பாருங்க, அதனாலதான் இந்த ரத்தத்தை குறித்து இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது, நமது சகோதரர்கள் ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை வென்றார்கள். அவர்கள் தம் வாழ்வை கூட அதிகம் நேசிக்கவில்லை, அவர்கள் மரணத்துக்கு அஞ்சவில்லை. இதோட டிரான்ஸ்லேஷன், இந்த வசனத்தோட டிரான்ஸ்லேஷன் இன்னொரு தடவை கூட வாசிக்கிறோம் பாருங்க. நமது சகோதரர்கள் ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை வென்றார்கள். இயேசு ஜெயித்தார். இயேசு கல்வாரி சிலுவையில சாத்தானை ஜெயித்தார். நீங்களும் நானும் சாத்தானை பார்த்து போ சாத்தானே என்றால், அதுக்கு பின்னாடி நமக்கு ரத்தம் பூசப்பட்டிருந்தால், நீங்களும் நானும் சொல்லுகிற வார்த்தைக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒரு சாத்தானை விரட்ட வேண்டும் என்றால், இல்ல பிசாசின் கிரியைகளை அழிக்க வேண்டும் என்றால், இல்ல வாழ்க்கையில சில காரியங்கள்ல ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால், நாம் அறிக்கை இடுகிற அந்த ரத்தமானது, நம்ம சொல்லுகிற அந்த ரத்தமானது அது வல்லமையுடையது என்பதை நீங்கள் நான் அறிந்து சொல்லும் போது அந்த இடத்துல அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட ஒண்ணும் இல்ல, அந்த ரத்தத்தை பத்தி பாடுனா பிசாசுக்கு அங்க இருக்கிறதுக்கு வேலையே இருக்காது. பாருங்க, ஓடி போயிடும். சில இடத்துல எல்லாம் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தால். என்னடா இந்த பாட்டு பாடும் போது மட்டும் அப்படியே அலகழிக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியல. ஆனா அந்த ரத்தத்துல அவ்வளவு வல்லமை இருக்கிறது, அந்த ரத்தத்துல ஜீவன் இருக்கிறது, அந்த ரத்தம் பேசும். ஹல்லேலூயா. பாருங்க, அதனால நம்மளுடைய சகோதரர்கள் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை வென்றார்கள். அவர்கள் தம் வாழ்வை கூட அதிகம் நேசிக்கவில்லை, அவர்கள் மரணத்துக்கு அஞ்சவில்லை. இப்போ ஒரு பார்ட் நம்ம பார்த்துட்டோம், ரத்தத்தினாலே ஜெயித்தார்கள். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எப்படி ஜெயித்தார்கள்? சாட்சியின் வசனத்தினாலே அவர்களை ஜெயித்தார்கள். சாட்சி நம்ம வாழ்க்கையில எப்படி வரும் பிரதர், எப்படி வரும் சிஸ்டர் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சாட்சி நம்முடைய வாழ்க்கையில வரணும் அப்படின்னா, நம்ம சொல்றோம் பாருங்க, சாட்சி நிறைய, இந்த சாட்சி கிடையாது. நிறைய பேர் சாட்சி சொல்லும் போது பிரேயர் பண்ணிடுறவங்களும் இருக்கிறாங்க, பிரேயர் ரெக்வெஸ்ட் சொல்லிடுறவங்களும் இருக்கிறாங்க. அது ஒரு அறிவிப்பு நேரம் மாதிரி ஆயிருது. ஆனா சாட்சின்னு சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்கிற காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது அது உங்களை மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாகவே நிறுத்தும். ஹல்லேலூயா. அதனாலதான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எப்படி சொல்கிறது என்று. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது
நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு எப்படி இருப்பீங்களா? சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவரை பெற்ற ஜனங்கள் தான் ஆண்டவர் சொல்கிற அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அந்த வசனம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி வேணும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒருவனும் இயேசு கிறிஸ்துவை என்ன சொல்லக்கூடாது? தேவன் என்று சொல்லக்கூடாது. பரிசுத்த ஆவியினால் அன்றி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வாழ்க்கையிலே சாட்சியை கொடுக்கிற தேவன், நம்மை சாட்சியாக நிறுத்துகிறவர். இன்றைக்கு ஒருவேளை நான் சாட்சி கெட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், மற்றவங்கனால இகழப்பட்டிருக்கலாம், பரவாயில்ல. பல பேர் உங்களை இகழ்ந்திருந்தாலும் பரவாயில்ல, பல பேர் உங்களை ஏளனமாய் பேசியிருந்தாலும் பரவாயில்ல, பல பேருக்கு முன்னாடி நீங்க செய்த தவறே உங்களை கேவலப்படுத்தி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எத்தனை ஜனங்களுக்கு முன்னாடி கேவலப்பட்டீங்களோ அதே ஜனத்துக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை சாட்சியாக நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தவறாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல பிறருடைய தவறாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல நம்முடைய குடும்பத்துடைய தவறா இருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய பெற்றோர்களுடைய தவறா இருந்தாலும் பரவாயில்ல, யாருடைய தவறா இருந்தாலும் பரவாயில்ல, கேவலப்பட்டதெல்லாம் போட்டும். ஆனா இன்னைக்கு ஒரு ஜெயிக்கிற பிள்ளைகளாக, சாட்சியின் பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேரால நம்ப முடியுது, விசுவாசிக்க முடியுது? நான் அப்படிதான் இருக்கணும். நான் வேலை செய்யற இடத்துல சாட்சியாக இருக்கணும், நான் போற சர்ச்சில் சாட்சியாக இருக்கணும், நான் உலகத்துல சாட்சியா இருக்கணும், என் பிசினஸ்ல நான் சாட்சியா இருக்கணும். நான் எந்த ஊருக்கு போனாலும், உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் நான் அந்த இடத்துல மற்றவர்கள் முன்னாடி சாட்சியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இதெல்லாம் அவர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, நம்மை ஜெயத்தை கொடுக்கிற ரத்தம். அதே போல பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு சாட்சி கிடைக்கிறது. இந்த சாட்சி எப்படியெல்லாம் வருது அப்படின்னா சத்திய வார்த்தைகளை கொண்டு. ஹல்லேலூயா. ஆவியின் பட்டயம் நம்மளுடைய கையில இருக்கணும். ஹல்லேலூயா. ஆவியின் பட்டயம் வெறும் பைபிள் மட்டும் கையில இருந்துகிட்டா போதாது பிரதர், சிஸ்டர். பாருங்க, வெறும் பைபிள், சில பேர்லாம் பிசாசுக்கு பயந்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பைபிள் எடுத்துப்பாங்க. பைபிள் எடுத்து தலைமாட்டுக்கிட்ட அப்படி வச்சு அப்படியே நல்லா, இதெல்லாம் வச்சா நல்லா தலகாணி மாதிரி இருக்கும், நல்லா பெருசா இருக்கு. அப்படி வச்சு தூங்கும் போது எனக்கு கெட்ட சொப்பனம் வராது எனக்கு. ஆனா அந்த வசனம் உள்ள இல்லைன்னா எல்லாமே வரும். ஆவியின் பட்டயம் உள்ள இருந்து நாக்கில் இருக்கணும். ஹல்லேலூயா. பட்டயம் அப்படின்னும் போது கையில எடுத்து 4 பேரை இது பண்ற அந்த ரவுடிசம் கிடையாது. இது வார்த்தையினால வெல்லுகிற, ஜெயிக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, வார்த்தையினாலே நம்ம ஜெயிக்க வேண்டும். நம்மிடத்துல வார்த்தை இருக்கிறது, நம்மிடத்துல சத்தியம் இருக்கிறது, நம்மிடத்துல ஆவியின் பட்டயம் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகளை பயன்படுத்தி சாத்தானை என்ன பண்ணும்? ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சாத்தானை எப்படி ஜெயிக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தையினால. பாருங்க, சாத்தான் வார்த்தையை வச்சே தான் விளையாடுறான், வார்த்தை விளையாட்டு. இயேசு கிட்ட வரான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் என்ன பண்ணு? என்னை பணிந்து கொள். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் மேல இருந்து என்ன கீழே குதி, உன்னை தாங்கும்படி யார் வருவா? 91 சங்கீதத்தை கோட் பண்றான். தூதர்கள் தம்முடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து அவனை வேற ஒன்னும் பண்ணல, அந்த வசனத்தை சொல்லி அவர் என்ன பண்ணாரு? அவர் ஜெயம் எடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம எதிர்க்கிற சக்திகள், நம்மோடு கூட போராடுகிற சக்திகள் எதுவாக இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மரணமே வந்தாலும் பரவாயில்ல, சத்தியத்திற்காக நான் நிற்பேன், என்னுடைய ஜீவனே போனாலும் பரவாயில்ல, இதுதான் சத்தியம், இதை நான் என்ன பண்ண மாட்டேன்,
மாற்ற மாட்டேன்னு சொல்லி மரணத்துக்கு கூட அஞ்சாம இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை கொண்டு ஜெயிக்கிற ஒரு கூட்டத்தை இந்த இடத்துல இருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் ரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நான் நினைச்சேன், இது ஆண்டவர் திடீர்னு என்ன வசனம் பேசுறது அப்படின்னும் போது இந்த வசனத்தை அவர் முன்னாடியே கொடுத்துட்டார். இந்த வசனத்தை அவர் முன்னாடியே கொடுத்துட்டாரு. ஆனா அது நம்ம கன்வென்ஷன் நோட்டீஸ்ல போடுவோம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஆண்டவரே இன்னைக்கு என்ன பேசுறது அப்படின்னு கேட்கும்போது, கேட்கறதுக்கு முன்னாடியே என் வாயிலிருந்து வர வார்த்தைகள் எல்லாம் ரத்தத்தை பத்தியே இருந்துச்சு. ரத்தம் ரத்தம் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற பாருங்க. இந்த சில பேர் நம்ம வீட்டுக்கு போனா என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் தண்ணி என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணி கொடுங்க, தெளிக்க. அவங்க விசுவாசம் அது, அதையும் நம்ம செஞ்சிடறோம். ஆனா அதை காட்டிலும் மனசுக்குள்ள இயேசுவின் ரத்தம் என்று நீங்கள் வாயில நீங்க அந்த பவரை உணர்ந்து நீங்க சொல்லும் போதே அந்த ரத்தத்துல இருக்கிற வல்லமையை உணர முடியும். ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தை நம்முடைய கடினமான இடத்துல பேசணும். நம்ம எந்த இடத்துல தோற்று கொண்டிருக்கிறோமோ அந்த இடத்துல அந்த ரத்தத்தை பேச வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில கடனுக்கு மேல கடன் வந்து கொண்டே இருக்கிறது, நான் என்ன செய்வது அப்படின்னு இருக்கும்போது இயேசுவின் ரத்தத்தை அந்த இடத்துல பேச வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில வியாதிக்கு மேல வியாதி வந்து கொண்டே இருக்கிறது, என்ன செய்வது? அந்த இடத்துல இயேசுவின் ரத்தத்தை நான் என்ன பண்ண வேண்டும்? பேச வேண்டும், அறிக்கையிட வேண்டும். இயேசுவின் ரத்தத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தம் எனக்கு மேல பூசப்பட்டிருக்கிறதுனால வியாதி என் மேல இருக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்ல. தரித்திரமே, என் குடும்பத்தை நீ வாட்டுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்ல. பிரச்சனைகளே, நீ என்னிடத்தில் வருவதற்கு உனக்கு அதிகாரம் இல்ல. இயேசுவின் ரத்தம் என் மேல என்ன பண்ணி இருக்கிறது? பூசப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்துக்கு நேரா நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்துல கத்திருந்த நாளிலும் இந்த மாசத்துல நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டும் என்று அவர் பார்க்கிறார். நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டும். எல்லாவற்றிற்கு மேலாக நீங்களும் நானும் ஜெயம் எடுக்க வேண்டும்.